பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மேற்குடை வடிவினர் பயில்வழி வலம்புற இறையே. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி. அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியினுடைய அருளும் சாமியினுடைய ஆசீர்வாதமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு 14/1/2025 ஜனவரி 14/1/2025 பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது. பொதுவாகவே 12 தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது, வரலாற்று சிறப்பு பெற்றது, மிகவும் புகழ் பெற்றது. ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால், சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வருட பிறப்பு. ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய 12 ராசிகள் உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அந்த வகையிலே தை மாதம் 1ஆம் நாள் தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது. தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது. என்னைக்குமே பாருங்க, வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான், வடக்கு முகமுள்ள அம்பிகை, வடக்கு முகமுள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அந்த திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. 4 திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா, வடக்கு உள்ள கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருமுறையிலும் சரி, 108 வைணவத்திலும் சரி, சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா? அதே போலதான் உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல வரக்கூடிய தை மகர ஜோதி, மகர விளக்கு, தை மாத பிறப்பு, தமிழர்களுடைய தனிப்பெரும் திருவிழா, மகர சங்கராந்தி, சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு, இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம். புத்தாடை உடுத்தி, புது நெல்லு, புத்தாடை, அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம். தை என்றால் அனைத்தும் புதுவை, புது பொலிவுடன் இருப்பது. அதனாலதான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது. அதனாலதான் புது நெல்லு, புது நாத்து பாவி, புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து, அதுல முடிவும் முதலமற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி, சூரியனுடைய காயத்ரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம். மகர சங்கராந்தி. உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் நாள் கோ பூஜை, மாட்டு பொங்கல், காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து, காமதேனு கோசாலையில் உள்ள மாடுகளுக்கு, கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தை 5ஆம் நாள் திருவையாறு தியாக பிரம்மம் ஆராதனை சிறப்பு விழா. அதற்கு அடுத்தது தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை, தை அமாவாசை. பொதுவா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை. அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை
மிகவும் மிகவும் உயர்ந்தது. இந்த 12 மாதங்கள்ல அமாவாசையில யாருமே கும்பிடல, யாருக்குமே அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது, அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது, இல்லைங்க நாங்க மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை. அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அது அன்னைக்குங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும். தீர்த்தங்கள்ல குளிக்கணும், கடல்ல குளிக்கணும், கடல் 6ல 7ல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். அடுத்தது தை 19 வரகுந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் நோன்பு இருப்பது சிறப்பு. அடுத்தது 24 நாள் ரத சப்தமி. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ரத சப்தமி இந்த மகரத்துலதான் வரும். இந்த ரத சப்தமி சூரியனுக்கும் ரத சப்தமிக்கு ரொம்பவும் உகந்தது. இந்த ரத சப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுல திருமலை திருப்பதில ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது தைப்பூசம். தைப்பூசம் கடைசி எண்டு, தை மாதத்தினுடைய கடைசி என்று 29ஆம் நாள், அதாவது 11/2/2025 தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, 33 தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம். நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்கிட்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன். இதுதான் தை மாசத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். இந்த மகரத்துக்கு பெரிய மதிப்பு உண்டு. என்ன மதிப்பு தெரியுங்களா? தான் உண்டு, தான் வேலை உண்டு. பக்கத்துல என்ன நடந்தாலும் இந்த காலங்கள்ல பக்கத்து பிளாட்ல பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மகர ராசிக்காரவங்களுக்கு பக்கத்துல கிழக்க போனாலும் மேற்கு போனாலும், அதாவது தனுசுக்கு போனாலும் கும்பத்துக்கு போனாலும் எதையுமே கண்டுக்கிற மாட்டாங்க. தான் வேலை உண்டு, தான் உண்டு. தனக்கு உரிய வேலை தான் முக்கியம், தனக்கு உரிய வேலை தான் முக்கியம். அதை தவிர வேற எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட நேரம் மகரத்துக்கு ஒரு மகராசனா இருக்கக்கூடிய நேரம் வந்துவிடுச்சு. எப்படி? கம்ப்ளீட்டா 7 முடியுது. கம்ப்ளீட்டா பாதசனி முடியுதுங்க. 30/3/2025 பாதசனி முடியுது. அப்ப பாதசனி முடியும் போது பலனுள்ள உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க மகரத்துக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட தசை மட்டும் நடக்கக்கூடாது. எது நடக்குதோ இல்லையோ ராகு சந்திரன் மட்டும் நடக்கக்கூடாது. அந்த ராகு சந்திரன் இல்லாம பார்த்துக்கங்க, ஒரு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா எல்லாமே கஷ்டம், எல்லாமே துன்பம், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க, நிராதபாணியா நிக்கிறீங்க. அப்ப மகர ராசி அதாவது எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்க தான் செய்யணும். எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் நீங்க செஞ்சாதான் அந்த வேலை சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு திருப்தி, ஒரு குட், ஒரு சுப்ரீம் ஆர்டர் எல்லாமே வரும். அப்படிப்பட்டவங்க நீங்க. மானசீகமா இருக்கக்கூடியவங்க, உதவி பண்ணக்கூடியவங்க, தான் உண்டு தான் வேலை உண்டு நுணுக்கத்தை அறிந்தவர்கள். அவசர புத்தி கிடையாது, நுணுக்கத்தை அறிந்தவர்கள், எல்லா வகையிலும் நுணுக்கத்தை அறிந்தவர்கள். பேச்சாற்றல், பேசுனா போதும் உங்கள்கிட்ட அப்படியே நிற்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய ஏற்கனவே குருபலம் இருக்குது உங்களுக்கு. பாத்தீங்களா? இந்த தை மாசத்துல குருபலம், தை மாசி பங்குனி வரையும் குருபலம் இருக்குது. தை மாசி பங்குனி ஏப்ரல் குருபலம் இருக்குது. அப்ப நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ளுங்கள். தை மாசம் மட்டுமல்ல, தை மாசி மட்டுமல்ல, பங்குனி அல்ல, ஏப்ரல் வரையும் ரொம்ப சுபிட்சமா இருக்கக்கூடிய மாசம்தான் உங்களுக்கு. விவசாயம், பெட்ரோலு, கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், உளுந்து சம்பந்தப்பட்டது, தானியங்கள் சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, எல்லா விலை உயர்ந்த மரங்கள் சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி தொழில், சனீஸ்வரனுடைய தொழில், துப்புரவு தொழில், வாட்ச்மேன் தொழில், பாதுகாக்கப்படுகிற தொழில், சொசைட்டிக்கான தொழில், அட்வொகேட்டுக்கான தொழில், பிசி வைஸ் சான்சலருக்கு சொல்லுது, நீதிமானுக்கு உரியது எல்லாமே உங்களுடைய தொழில் தான். ஸோ உலகத்துள்ள எத்தனை லட்சம் தொழில் இருந்தாலும் மகர ராசி இல்லாமல் அது வெற்றி பெறாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா 10 மகரமும் கும்பமும் இல்லான ஒரு தொழிலுக்கு ஆணிவேர் அதுதான்.
நீங்க எத்தனை சிம்மமா இருக்கலாம், நீங்க எத்தனை கன்னியா இருக்கலாம், நீங்க எத்தனை மேசமா இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் அதான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள், நல்லதுக்கும் சனீஸ்வரன் தான், கெட்டதுக்கும் சனீஸ்வரன் தான். எந்த வகையில? எல்லாத்துக்கும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஒரு சனீஸ்வரன். அதனாலதான் மகர ராசிக்கு மகராசன் இருக்கக்கூடிய நாட்கள் இனிமேல் வந்து கொண்டிருக்கின்றது. மகராசன் இருக்கக்கூடிய நாட்கள் இனிமேல் வந்து கொண்டிருக்கிறது. கூடுமானவரை கண்டிப்பா 7.5 முடிஞ்சிருச்சு. உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு ஒரு முறையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க, திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு, திருநள்ளாறு, தேனி, குச்சனூர் எல்லாமே போக முடியலங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா, 7.5 எல்லாம் இழுத்துருச்சுங்க, அப்போ இனிமேலாவது என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சிரேஷ்ட சுமேதா இருக்கக்கூடிய, குடும்ப சகோதரா இருக்கக்கூடிய, எல்லா உற்றார் உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய, மொத்தமாக இருக்கக்கூடிய, அதாவது சிவ குடும்பமாக இருக்கக்கூடிய, ராமர் பட்டாபிஷ குடும்பமாக இருக்கக்கூடியது போன்று சனீஸ்வரன் குடும்பத்தோடு இருக்கிறார். மிக சிறப்பான திருத்தலம் திருவானைக்காவல். ஒரு முறை சென்று சனி பிரித்து ஹோமம் பண்ணிக்கோங்க. கடைசியா விசுவா வசு சித்திரை மாசம் பிறக்குது இல்லையா, அதுக்குள்ளாக ஒரு முறை நல்ல ஹோமம் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டா நிச்சயமாக மகர ராசி, மகராசனாக இருக்கக்கூடிய ராசி, மாதரசியாக இருக்கக்கூடிய ராசி மகாராசி.